ஒரு வீடு எரிஞ்சிட்டாலோ இல்ல ஒரு வீட்டுல எரிஞ்சாலோ அந்த வீடு வித்துக்கு வராது, ஒரு வருஷம் கத்தக்கூடாது சொல்றாங்கல்ல. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? இல்ல என்ன அதுக்கு வழிமுறை செய்யலாம்? அந்த வீடு கட்டவோ இல்ல அதுக்கான பரிகாரமோ? வீடு எரிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை, வீடுக்கு இடிச்சிட்டு கட்டிடலாம். எரிஞ்ச வீடு எரிஞ்ச வீட்டுல எரிஞ்ச இடத்துல திரும்ப ஒருத்தவங்க வீடு கட்டியிருக்காங்கன்னா அது விருத்திக்கு வராது. ஒரு இடம் எரிஞ்சு போச்சு, அந்த இடம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா எரிஞ்சு போச்சுனாலே அது விருத்தி இல்லாத இடம் தான் இருக்கும். அந்த விருத்தி உண்டாக்குறதுக்கு திரும்ப கம்ப்ளீட்டா இடிச்சிட்டு புதுசாக தான் நீங்க கட்டணும். ஸோ நீங்க புதுசாக கட்டும் போது அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா இடிச்சிட்டு கீழே நீங்க இந்த மூலிகை சப்ஜெக்ட்ல வரும், இந்த மூலிகைகள் புதைக்கிறது, இந்த சாம்பிராணி, இந்த வசி சாம்பிராணி கொடுத்து பார்த்து சாம்பல் புதைக்கிறது, இன்னும் சில முறைகள்லாம் இருக்கு. இந்த எந்திரங்கள் புதைக்கிறேன்னா இல்லை நான் கொடுத்துருக்க எந்திரங்கள் புதைக்கலாம் அந்த வீட்டை சுற்றி. சில முறைகள் இருக்கு, அதை புதைச்சாலும் அந்த வீடு விருத்தி ஆகிடும். சிம்பிளா ஏதாவது பண்ணணும் அந்த இடத்துக்கு, அந்த ஒரு இடத்துக்கு தெய்வ சக்தி கொண்டு வரணும்னா அந்த இடத்துல செடி, அதாவது துளசி செடி, வில்லு செடி ஏதோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நட்டு வைக்கலாம். இல்லைன்னா விநாயகர் சிலை அந்த அந்த வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில விநாயகரோட சின்ன கோயில் மாதிரி இந்த வீடு கட்டி வச்சிருப்பாங்க, அது மாதிரி கட்டி வச்சு நீங்க பூஜை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்க அந்த இடத்துல பசுமாடு இருக்கு இல்லையா, பசுமாடு அந்த இடத்துல கட்டி போடணும். ஒரு ஒரு வாரம் 10 நாளைக்கு அந்த இடத்துல கட்டிப்பா இந்த பசுமாடுங்க சாணி பெறுறது, கோழியும் பெறுறது, புல்லு சாப்பிட்றது எல்லாமே அது அங்கேதான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 15 நாளைக்கோ இல்லை ஒரு மாசத்துக்கோ அந்த இடத்துல கட்டி போட்டுட்டு அது கூட இந்த மாற ஊத்துட்டு போயிருந்தா திரும்ப அந்த வீடு விருத்தி ஆயிடும்.